அனைவருக்கும் இனிய உற்சாகமான பெண்கள் தின வாழ்த்துக்கள். எனக்கும் ட்வின் ஹார்ட்ஸ்க்கான இந்த மேடை பார்த்திங்கன்னா 2வது மேடை. ஃபஸ்ட்டு பாண்டியன் ஸ்டோர்ஸ் மீனா, இன்றைக்கி சிறகடைக்க ஆசை மீனா, நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா நடிகை மீனா வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேயும் கண்டிப்பாக அபியும் இருப்பாங்க. இந்த கூட்டத்தில் உள்ள எல்லாருமே இருப்போம், நானும் இருப்பேன்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமதி ஃப்ரம் தென்றல்லேருந்து. தென்றல் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் பண்ணிகிட்ருக்கு. ஒன்று, ட்ரெடிஷ்னல் ரைசஸ் பற்றின அவேர்னஸை இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் கொண்டு போய் சேர்த்துட்ருக்கு. 2வது பார்த்திங்கன்னா மாதவிடாய் பற்றின விழிப்புணர்வையும் கொண்டு போய் சேர்த்துட்ருக்கு. இன்றைக்கி தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லேயும் அவேர்னஸ் கொடுக்கும். மேம் நம்ம காலேஜுக்கு நான் வந்திருந்தேன் மேம். தேங்க்யூ, உங்களோட ஸ்பீச் ரொம்ப அருமையாக இருந்தது. இன்றைக்கி பெண்களுக்கு என்ன விஷயம் தேவையோ அதை அழகாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த அரிசி பற்றி பேசும்போது ரொம்ப யோசிப்பேன். நம்மளே ஒரு அரிசி மூட மாதிரி இருந்துட்டு சொல்லும் போது நிறைய பேர் வந்து அதை கிண்டலாக பார்க்க ஆரம்பித்தாங்க. நான் ஏன் அதையும் தாண்டி இதை பற்றி பேசினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 8 to 10 வருஷம் வந்து பெட் ரிட்டனுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருந்தேன். ஸோ நான் மீண்டு வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணினேன் அப்படிங்கிற விஷயத்த தான் ஒவ்வொன்றா தேடி பிடிச்சி எடுத்து என்னோடய கடைகளில் வச்சேன். அப்படி வைக்கும்போது மக்கள்கிட்ட அதுக்கு பற்றின புரிதல் இல்லை. அந்த மாதிரியான புரிதலை இந்த மாதிரியான அவேர்னஸ் மூலமாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம எடுத்தோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச மகளிர் குழுக்கள் இல்லை பெண்கள் ஒரு 5 பேருக்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடிய இடங்கள்னாலும் இருந்தால் சொல்லுங்கள். மாதவிடாய் பற்றின விழிப்புணர்வும் அரிசிகள் பற்றின விழிப்புணர்வும் சொல்லுவோம். அரிசிகள் பற்றி நான் ஒன்றே சொல்லணும். அரிசிகளில் பாரம்பரிய அரிசிகளில் ரத்தசாலின்னு சொல்லி ஒரு அரிசி இருக்குது. இன்றைக்கி ஒரு விஷயம் ஒரு பொருளில் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம உடனே லேப் டெஸ்ட் கொடுத்தோன்னா அப்படி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த டெஸ்ட்டுமே கிடையாது. நம்மளோட முன்னோர்கள் இந்த அரிசியை சாப்பிட்டு அனுமான ரீதியாக ரத்தம் ஊறுச்சு அப்படிங்கிறதுனால அந்த அரிசிக்கு அழகாக பேர் வச்சுருக்காங்க ரத்தசாலி. அதே மாதிரி தான் குடல் வாழைன்னு ஒரு அரிசி வச்சுருக்காங்க. குடலை வாழை வைக்கிறதுக்குனால அந்த அரிசிக்கு பேர் குடல் வாழையம். பாருங்களேன் எவ்வளோ அழகாக பேர் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் சில விவசாயிகள்லாம் சொல்லுவாங்க, இந்த அரிசி விளைஞ்சி நெல்கதிர் முத்தும் போது அது எப்படின்னா கொடையை விரித்து வச்ச மாதிரி விரிஞ்சு நிற்குமா, அதனால அந்த பேர் வச்சாங்களாம். இன்னொன்று, இன்றைக்கி எதுக்கு நாள் ஒரு கால்சியம் கம்மியாக உடனே வீட்டில் வந்து கால்சியம் டப்பா வச்சுருறோம் டேப்லெட்டில். எதுக்கு எடுத்தாலும் டேப்லெட் ஃபார்மேட்லேயே வச்சுடுறோம். அந்த அரிசியிலே பார்த்திங்கன்னா காட்டு யானம்னு ஒரு அரிசி இருக்குது. அந்த அரிசி சாப்பிட்டா போன் சம்மந்தமான எல்லா பிரச்சனைக்கும் அது தீர்வாக இருக்குது.